ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வேலைவாய்ப்பு பதிவு, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்மளுடைய ஆதார் கார்டை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ரீசெண்டாக எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு வரவங்க எல்லோரும் அவங்களுடைய ஆதார் கார்டு ஸ்டார்டிங்லேயே கொடுத்து லிங்க் பண்ணி வச்சிடுறாங்க. அது கொடுத்தா தான் உள்ளே போகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் அல்லது ஒரு 10 வருஷம் 5 வருஷம் முன்னாடிலாம் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணவங்களுக்கு ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்காது. அந்த ஆதார் கார்டை நம்ம மேனுவலாக போய் தான் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து. ஸோ அது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு மட்டும் கிடையாது, நம்மளுடைய மெயில் ஐடி, மொபைல் நம்பரு, ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் பண்ணணுன்னாலும் அதுக்குண்டான ப்ராசஸ்லாம் என்ன அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி ரினியூவல் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நம்மளுடைய லாகின் பண்ண உடனே, நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் பண்ண உடனே அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு லாகின் பண்ணுற யூசர் நேம் பாஸ்வேர்டுலாம் மறந்து போச்சிங்க அப்படின்னா கூட அதெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரெக்கவர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோவில் ஆதார் கார்டு மட்டும் தான் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்க சொல்ல போகிறேன். லாகின் பண்ணதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா மாடிஃபை கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் நிறையா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, மீன்ஸ் ஒரே யூசர் ஐடி பாஸ்வேர்டில் நீங்கள் மல்டிபிள் குவாலிஃபிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு 10th முடித்தவங்க அந்தந்த மாவட்டத்தில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருந்தா சென்னை, அதுக்கப்புறம் மதுரை, கோயம்புத்தூர், ஸோ இங்கே மட்டும் தான் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ சென்னையில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணால் அந்த நம்பர் ஃபஸ்ட்டே இருக்கும். அதுக்கு நேராக மாடிஃபை கான்டாக்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட்டு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிஜி டிகிரி இதெல்லாம் முடித்தவங்க சென்னை, மதுரை மட்டும்தான். நான் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத மாற்றி சொல்லிட்டேன், கோயம்புத்தூர் கிடையாது. ஓகே, ஒன்ஸ் அந்த மாடிஃபை கான்டாக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் டிஸ்பிளே ஆகும். இப்போது இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது, அப்பா பேரும் இப்போ ஸ்டார்டிங்கில் கொடுக்கல, அம்மா பேரும் கொடுக்கல, டேட் ஆஃப் பர்த் இருக்குது, ஜெண்டர் கொடுத்துருக்காங்க, மேரிட்டல் ஸ்டேட்டஸு சிங்கிள் ஆர் அன்மேரிட் அப்படின்னு இருக்குது. இவர் பதிவு பண்ணும்போது இப்போ நம்ம மாற்றணும். அப்புறம் ரிலீஜன் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி ஐடி இருக்குது, கேஸ்ட்டு கிடையாது, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இல்லை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ்ஸிங் அத்தாரிட்டி அதுவும் இல்லை, நெக்ஸ்ட்டு கேட்டகரி அது இல்லை, மொபைல் நம்பர் இல்லை, இமெயில் ஐடி இல்லை. இங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக ஆதார் கார்டு நம்பர் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸில் ஆதார் கார்டு நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய பாக்ஸில் போய்ட்டு உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஸ்கில் டீட்டெயில்ஸ் பேஜ் வரும், அதில் போய்ட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு நம்பர் சேவ் ஆகிக்கும். இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில பேருக்கு அப்பா பேர் அம்மா பேர்லாம் கொடுத்துருப்பாங்க, ரிலீஜியன் அதே மாதிரி கேஸ்ட் இருக்காது. மீதி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், ரிலீஜியன் கேஸ்ட் இருக்காது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கேஸ்ட்டு, ரிலீஜியன் அதே மாதிரி எல்லா பாக்ஸ் அந்த இம்பார்ட்டன்ட் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாக்ஸில் நீங்கள் டேட்டா போட்டால் மட்டும்தான் ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக சேவ் ஆகும். நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணிட்டு இந்த கேஸ்ட்டு இந்த மற்ற எம்டிஆர் இருக்க பாக்ஸ்னால் எதுவும் ஃபில் பண்ணாமல் அப்படியே லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போயிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா எங்களை ஃபஸ்ட்டு போய் கேஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு எரர் அடிக்கும். சரி, ஓகே, நம்ம கேஸ்ட்டு செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவோம், இங்கே இந்த கேஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுவோம். அப்படி கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படிங்க நான் ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண முடியாமல் இருக்கும் அந்த பாக்ஸில், அதாவது அந்த பாக்ஸ் டிசேபிளில் இருக்குது. ஸோ இந்த டிசேபிளான பாக்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் சேவ் பண்ணலாம். அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸ் சம்மந்தமாக நம்ம சேனலில் தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், நியூ ட்ரிக்ஸு, கேஸ்ட், ரிலிஜன், டேட் ஆஃப் பர்த், நேமு, எது வேணாலும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். ஆனால் எல்லாத்துக்கும் சரியான ப்ரூஃப் இருக்கணும். ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அது கிளிக் பண்ணி பார்த்து உங்களுடைய கேஸ்ட்டு, ரிலீஜன், அப்புறம் விடுபட்ட பாக்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஆதார் கார்டு நம்பர் இந்த பாக்ஸில் போய்ட்டு ஆதார் கார்டு நம்பர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்து குவாலிஃபிகேஷன் வேணும்னா ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கண்டினியூஸாக நெக்ஸ்ட்னு கொடுத்து ஸ்கில் டீட்டெயில்ஸ் பேஜுக்கு வந்துடணும். அங்கே வந்ததுக்கப்புறம் சேவ் கொடுத்துருங்க, சேவ் ஆயிரும், எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா, மொபைல் நம்பர் இருக்காது, இமெயில் ஐடி இருக்காது, கேஸ்ட் இருக்காது. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அப்டேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனால் இப்போ ரீசெண்டாக அந்த வேலைவாய்ப்பு பதிவெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அப்படின்னா, இப்போது புதுசாக அமைச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று சொல்லியிருந்தார். இந்த மாதிரி படித்து வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் தொகை வழங்கப்படும் அப்படின்னு. அது எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி தான்
கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு வந்து போயிட்டுருக்குது. ஸோ அதனால தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்மளுடைய ஆதார் கார்டாக இருக்கட்டும், பர்சனல் டீட்டெயில்ஸு, மேரிட்டல் ஸ்டேட்டஸு, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் வந்து கேட்கும். எம்ப்ளாய்மெண்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டா இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்டு வந்து அப்டேட் ஆகிக்கும். ஸோ இந்த வீடியோக்கான ட்ரிக்ஸை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.